அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மிதுன ராசி. நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்களா? சரி, இந்த தகவல் உங்களுக்காகத்தான். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 5ஆம் தேதி 14-23 ஆகிய தேதியில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். சரி, அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவை கொண்டு தான் மேலும் மேலும் நிறைய தகவல் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். சரி, மிதுன ராசி என்றாலே இவங்க ஒரு சின்ன குழந்தையை போல் தனி ஆற்றல், திறமை, அழகு எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு சுறுசுறுப்பான வேலைகள் செய்வதற்கு பிடிக்கும். ரொம்ப அன்பானவங்க. இவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க, இன்னும் யங்காக தான் இருப்பாங்க. சரி, இப்போ இவங்க ஒரு 30 வயசு பார்த்திங்கன்னா இவங்களோட மன சிந்தனை என்றைக்குமே 20 வயசில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை உடையவர்கள். அதனால தான் இவங்க பார்த்திங்கனாக்கா எப்போதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தோணும். இவங்களோட குறைகளை, கஷ்டங்களை இவங்க யாருக்கிட்டையும் வெளியே சொல்கிறதே இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை தன்னோட மனசில் வச்சுக்குவாங்களே தவிர மற்றவர்கள்கிட்ட சொல்லி இவங்களோட கஷ்டத்தை சொல்லி மற்றவங்கள மன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க தான் இந்த மிதுன ராசியில் உள்ளவங்க. அதை விட முக்கியம், இந்த 5-14-23 பிறந்தவர்கள், முக்கியமாக 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவங்க என்ன செய்வாங்கனாக்கா, இவங்களுக்கு ஏற்கனவே இந்த மிதுன ராசியும் புதன். அப்படி இருக்கும் போது இவங்க இப்போ எண்ணிலையும் இவங்க புதனோட எண்ணாகிய 5 வரும்போது இந்த சொன்னல அவங்களோட ஆற்றல், திறமை எல்லாமே ரெட்டிப்பாக இருக்கும். அதாவது டபுளாக இருக்கும். இவங்க எப்போதுமே தன்னுடைய செயல் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆனந்தமாக செய்வாங்க. ஒரு நேரங்களில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு இடத்தையே சுற்றி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான நடையும் உடையும் உள்ளவர்கள். ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார்கள். இவங்களுக்கு முக்கியமாக இந்த 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கல்வி மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும். தொழில் கல்வியில் இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்வியை விட இவங்களுக்கு தொழில் கல்வி, கலாச்சாரம், கலைகள் இது போன்ற கல்விகளில் இவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதில் கலந்து கொண்டு வெற்றி அடையணும், பேர் புகழ் அடையணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தது 14 சூரியனும் ராகுவும் சேரக்கூடிய நபர்கள். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, இவங்களும் புதனாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு இவங்களோட ஆற்றல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இவங்க ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்க அனாவசியமாக நிறைய பேச மாட்டாங்க. 10 கேள்விகள் கேட்டால் அந்த 10 கேள்விகளுக்கு ஒரே பதிலாக அந்த 10 கேள்விக்கும் பதில் கொடுத்துருவார்கள். அந்த அளவுக்கு இவங்களுக்கு தனி திறமையும் ஆற்றலும் இருக்கும். சரி, அது மட்டும் இல்லை, இவங்க அரசியலில் பேர் புகழ் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இந்த மாதிரியான ஐடி இதில் இவங்க ரொம்ப சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது மிதுன ராசியில் 23. இந்த 23 ஒரு சிறப்பான எண்ணுன்னே சொல்லணும். அதுவும் இந்த மிதுன ராசியில் பிறந்திருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி அளவுக்கு அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய துறையில் அவங்க வெற்றி அடைவாங்க. அது கலையாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், தற்காப்பு கலையாக இருக்கலாம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர், ஐடி, எதுவாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் இவங்க பேர் புகழ் அடைவாங்க. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, இந்த 25 மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இவங்க சேல்ஸு, இன்சூரன்ஸு இந்த மாதிரியான துறையில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா இவங்க பேசுகிறத மற்றவர்கள் ரசிப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா இங்கே சந்திரனும் குருவும் சேர்ந்து புதனாகிறாங்க. இந்த 3 பேரோட காம்பினேஷன் பார்த்திங்கனாக்கா சந்திரன் அழகர். ஸோ இங்கே குருன்னு சொன்னாலே திறமையோடு சேர்ந்து கவர்ச்சி,
ஆற்றல் இதை எல்லாமே ஒன்று சேரும் சில நேரங்களில் இவங்களை பேச சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இந்த ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி உள்ள திறமை ஆற்றல் உள்ளவங்க தான் இந்த எண்ணில் பிறந்தவர்கள். ஆகையால் இந்த எண்ணில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றி அடைவார்கள், உயர்ந்த நிலை அடைவார்கள். நன்றி, வணக்கம்.